விஷ்ணு வந்து சுவாசிக்கும் பொழுது பிரம்மாண்டங்கள் அவர் சுவாசத்திலிருந்து வெளிவருகின்றன. அவர் சுவாசத்தை உட்கொள்ளும் பொழுது எல்லா பிரம்மாண்டங்களும் அவர் உடலில் புகுந்து விடுகின்றன. சோ இவ்வாறு பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து வருகிறார். சோ இந்த உலகம் அழிவடையும் பொழுது அனைத்து ஜீவராசிகளும் பகவான் விஷ்ணுவின் உடலில் புகுந்து விடுகிறார்கள். மீண்டும் பகவான் பிரம்மா உலகத்தை படைக்கும் பொழுது பிரம்மாவின் பகல் நேரத்தில் உலகம் படைக்கும் பொழுது உயிராத்மக்கள் மறுபடியும் பிறக்கின்றன. பிரம்மாவின் இரவு வரும்பொழுது உலகங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. பூத்வா பிரளயத்தை இப்படி வந்து படைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு படைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அழிக்கப்பட்டு வருகின்றது இந்த உலகம். சோ இது பகவான் கிருஷ்ணனின் உடலில் எல்லா தேவர்கள் இருக்கிறார்கள், எல்லா விதமான உயிரினங்கள் இருக்குது. 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எல்லா விதமான ஜீவராசிகளும் பகவான் கிருஷ்ணன் உடலில் இருக்குது. இதையெல்லாம் அர்ஜுனன் பார்க்கிறார்.